வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தாவரத்துடைய அடிப்பகுதி வந்து நம்ம எப்படி குறிப்போம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற டீட்டெயில் தான். தாள் அப்படின்னா நம்ம அதாவது நெல் கேழ்வரகு இருக்குது பார்த்தீங்களா, நெல் கேழ்வரகு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னுட்டோம்னா அதனுடைய வந்து தாள் அப்படிங்கிற நம்ம சரிங்களா. கீரை வாழை வருது பார்த்தீங்களா, அதாவது அடிப்பகுதி குறிப்பிடுறது வந்து எல்லாமே அடிப்பகுதி சரிங்களா. நெல்லுடைய அடிப்பகுதி இல்லை கேழ்வரகு அடிப்பகுதி நம்ம என்ன சொல்லுவோம்னா தாள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கீரை வாழை அதனுடைய அடிப்பகுதி வந்து தண்டு. ஜென்ரலாகவே நமக்கு தெரியும், வாழைத்தண்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நெட்டி மிளகாய் செடி, இதனுடைய அடிப்பகுதி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கோல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்தது தூறு, குத்துச்செடி, புதருக்கு பார்த்திங்களா, செடிகள்லாம் வந்து அதிகமாக அடர்த்தியாக வந்திருக்குமில்ல ஆகாத செடிகள், அதுதான் வந்து புதர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதை வந்து எப்படி சொல்லுவோம்னா தூறு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்படி சொல்கிறோம்னா தூறு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து அப்படி கீழே பாருங்கள், பூவின் நிலையும் கொடுத்துருக்கோம். அரும்பு வந்து தோற்ற நிலை, பூ வந்து தோற்ற நிலை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அரும்புன்னு சொல்லுவோம். விரிய தொடங்கு பார்த்திங்களா பூ, அதை வந்து என்ன சொல்லுவோம்னா போதுன்னு சொல்லுவோம் நம்ம. விரிய தொடங்குறத வந்து போதுன்னு சொல்லுவோம் நம்ம. பூ வந்து மலர்ந்த நிலைக்கு பார்த்திங்களா, அதை தான் மலர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கீழே விழுந்த நிலைக்கு பார்த்திங்களா, மரச்செடியிலேருந்து கீழே விழுந்துருக்கு பார்த்திங்களா பூ, அதை வந்து என்ன சொல்லுவோம்னா வி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. வாடிப்போன பூவை செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். வாடிப்போன பூவை வந்து செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பூவை வந்து நம்ம பறித்து வச்சுருப்போம், அது வாடி போய் கிடக்குமில்லங்க, அதை தான் வந்து என்ன சொல்கிறோம்னா செம்மல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.